Hey Google, turn on bedroom fan. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் வீட்டில் நிறைய ஹோம் ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட டிவைசஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஒரு காம்போ வீடியோ மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து என் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க டிவைசஸ் என்னென்ன, அதோட டிவைசஸ், அந்த டிவைசஸோட ப்ரைஸஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க நமக்கு வீடியோ கொடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணேன், அதை எப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோடய லிவிங் ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா என்னோடய சுவிட்ச் போர்டில் நான் பெருசாக எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து இன்ஃப்ராரெட்டில் ஒர்க் ஆகிற ஒரு சுவிட்ச். ஸோ இதிலே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா 3 டிவைஸஸ் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. என்னோடய லிவிங் ரூம் ஃபேன் அண்ட் இந்த ப்ளக் பாயிண்ட்டு அண்டு இங்கே இருக்கிற ஒரு டியூப் லைட். ஸோ இந்த 3 இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே ஆன் ஆகிடும், திரும்ப ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். அண்ட் இதுக்கு ரிமோட் ஒன்று இருக்குது. இந்த ரிமோட்டை வந்து நான் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சுவிட்சஸில் வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ரிமோட்ஸ் எதனாலும் இது கூட ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃப்ராரெட்டில் ஒர்க் ஆகிற எந்த ரிமோட்னாலும் இது கூட ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக 3 பட்டன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே லிவிங் ரூமில் இருக்க ஒரு டியூப் லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். தேர்டு வந்து ஃபேனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேனோட. அண்டு அதோட ஃபேனோட ஸ்பீடை வந்து இதில் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேனோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு அண்ட் இது வந்து ஃபேனோட ஸ்பீடை கூட்டுறதுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிவைஸ். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கிச்சனில் ஒரு மோஷன் சென்சார் சுவிட்சோடு மாட்டியிருக்கேன். ஸோ அந்த சுவிட்ச் எதுக்குன்னா, சம்டைம்ஸ் நைட் டைமில் உள்ளே போகிறப்போ வந்து சுவிட்சை தேடிட்டு இருக்க வேணாம் அண்டு ஒரு எனர்ஜி சேவிங்காகவும் இருக்கும் அப்படின்றதுனால அதை மாட்டியிருக்கேன். ஸோ அது வந்து இப்படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களை டிடெக்ட் பண்ணி கிச்சனோட லைட்டை ஆன் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த சுவிட்சு, இதுதான் அந்த டிவைஸ். ஸோ இது வந்து மோஷன் சென்சிங்கை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நான் 2 டிவைஸ் இதில் மாட்டியிருக்கேன். சோனாஃப் 4 சேனல் ப்ரோ அண்ட் ஒரு குரோமா டிவைஸ், இன்ஃப்ராரெட் ஜென்ரேட்டர், 360 இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 டிவைஸ் இதில் மாட்டியிருக்கேன். இது என்ன பண்ணுவோன்னா, இங்கே இருக்கிற ஒரு 4 சுவிட்சஸ் நான் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த குரோமாவும் வந்து இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் வந்து வைஃபை கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் வந்து என்னோடய வீட்டில் இருக்கிற இன்ஃப்ராரெட்டில் ஒர்க் ஆகிற எல்லா டிவைஸஸும் அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் என்னோடய பெட்ரூமில், நான் லிவிங் ரூமில் சொல்லியிருந்த மாதிரி அங்கே ஒரு சுவிட்ச் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுவிட்சை இன்ஃப்ராரெட்டில் ஒர்க் ஆகிறதுனால நான் அதையும் இது கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து என்னோடய லிவிங் ரூமில் இருக்கிற அந்த சுவிட்சையும் ஆப்ரேட் பண்ணும். ப்ளஸ் லிவிங் ரூமில் இருக்க டிவி, ஹோம் தேட்டர் எல்லாத்துமே இது கூட கனெக்டடாக இருக்கும். அண்ட் இதை நான் இந்த இடத்துல இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்த லிவிங் ரூம்லேயும் இது ஆப்ரேட் பண்ணணும், ப்ளஸ் என்னோடய பெட்ரூமில் இருக்கிற ஏசி, ப்ரொஜெக்டர் இது கூட எல்லாமே ஒர்க் ஆகணுன்றதுக்காக நான் இதை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு எல்லாமே ஒரு ஹப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐ ஸ்பீக்கர், எம்ஐ ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அது ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம வாய்ஸ் கமெண்ட் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டர்ன் ஆன் பெட்ரூம் ஃபேன். இது பார்த்தீங்கன்னா என் ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. ஹே கூகுள், டர்ன் ஆஃப் பெட்ரூம் ஃபேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சோனாஃபில் வந்து 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து இங்கே இருக்கிற டியூப் லைட், இன்னொன்று வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டு, அண்ட் அனதர் வந்து ஃபேன், அண்ட் 4th ஒன் வந்து நான் ரூஃபில் ஒரு லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த லைட்ஸ். ஸோ இந்த லைட்ஸ் எதுக்காக இருக்கோம்னா, நைட் டைமில் ஒரு ஆம்பியன் லைட் மாதிரி யூஸ் ஆகும்.
அதுவும் வந்து கூகுள் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து என் வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸஸும் கூகுள் கூடயே கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் என் கார் உட்பட என் காரும் நான் கூகுளில் இதே Sonoff 4 channel ப்ரோ டிவைஸஸ் வந்து என் கார்லேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கார் வந்து லாக் அன்லாக் ஸ்டார்ட் ஸ்டாப் எல்லாமே நான் இந்த எம்ஐ ஸ்பீக்கர் வச்சு பண்ண முடியும். என்னால் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு turn on AC. Got it. Changing the AC to cool. AC on ஆயிடுச்சு. Turn off AC. Okay, turning the AC off. அண்ட் நான் இந்த ப்ராஜெக்டில் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு தேட்டர் செட்டப்பில் ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கூகுள் ஹோமில் இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கூகுள் ஹோமில் ரொட்டீன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு 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 வேர்ட் சொல்கிறப்போ அதை வச்சு அது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இதுக்கு. கூகுள் தேட்டர் மோட். ஸோ நான் இப்போ தேட்டர் மோடுன்னு சொன்னேன்னா என்னோடய பிரைட் லைட், பெட்ரூமில் இருக்க பிரைட் லைட் ஆஃப் ஆகிட்டு இந்த மாதிரி இந்த ஆம்பியன்ட் லைட் ஆன் ஆகிடும், ப்ளஸ் ஏசி ஆன் ஆகிடும், ஃபேன் ஆன் ஆகாது, ப்ளஸ் என்னோடய ப்ரொஜெக்டர் ஆன் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நம்ம ரொட்டீனில் வந்து நிறைய விஷயம் செட் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வீட்டில் இருந்து வெளியில் கிளம்புறேன்னா, ஹே கூகுள், ஐ எம் கோயிங் அவுட். Okay. இதை சொன்னால் போதும், என் வீட்டில் இருக்க எல்லா டிவைஸஸும் இது ஷட் டவுன் பண்ணிடும். ப்ளஸ் இப்படி ஒரு க்ரீட்டிங் மெசேஜும் சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் எல்லாமே ஆஃப் ஆகிடும். அண்ட் ஹாலில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த லைட் வந்து சுவிட்ச் மேனுவல் சுவிட்ச் தான். நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அந்த லைட்டை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இங்கே ஒரு லைட் இருக்கும். இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு 6:30க்கு மேலே டார்க் வர ஆரம்பித்த உடனே இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதுக்கு நைட் டைமில் ஒரு சென்சார் ஒன்று மாட்டியிருக்கேன். இந்த சென்சார் வந்து லைட்டை சென்ஸ் பண்ணி இப்போ டார்க் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டை ட்ரிகர் பண்ணிடும். மார்னிங் ஒரு 7 o'clock பிரைட்னஸ் வந்தோடனே இந்த லைட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். ஸோ இது எதுக்குன்னா வீட்டில் ஆள் இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் ஜென்ரேட் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம வீடும் வந்து இருட்டாக இருக்காது. ஸோ எனி டைம் நம்ம வீட்டில் வந்து வெளிச்சம் இருக்கிறதுனால அப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கேன். ஐ எம் ஹோம். Hi, Sisha. ஸோ ஐ எம் ஹோம்னு நான் சொன்னேன்னா என் வீட்டில் இந்த ஏசி, பெட்ரூம் ஃபேன், பிரைட் லைட் இது 3 ஆன் ஆகிடும். இப்போ நான் இந்த ப்ரொஜெக்டரில் ஏதாவது மூவிஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா எனக்கு பிரைட் லைட்டை வச்சு நான் மூவிஸ் பார்க்குறப்ப எனக்கு அந்த அளவுக்கு இது கிளாரிட்டி இருக்காது. அதனால இதுக்கு டிம் லைட்னு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். கூகுள் டிம் லைட். ஸோ நான் டிம் லைட்டுன்னு சொல்லிட்டேன்னா என்னோடய பிரைட் லைட் ஆஃப் ஆகிட்டு இந்த மாதிரி இந்த லைட் மட்டும் ஆம்பியன்ட் லைட் மட்டும் ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோடய வீட்டில் இருக்க கூகுள் செட்டப், ஹோம் ஆட்டோமேஷன் செட்டப்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. ஸோ என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லா டிவைஸஸும் நான் இன்டர் கனெக்டடாக இது இந்த குரோமாவோட ஐஆர் பிளாஸ்டர் ப்ளஸ் வந்து Sonoff R3 இது ரெண்டு கூடயும் கனெக்டடாக வச்சுருக்கேன். Sonoff R3 வந்து பெட்ரூமில் இருக்க டிவைஸஸ் மட்டும் கனெக்ட் பண்ணோம். இந்த குரோமா வந்து ஐஆர் பிளாஸ்டர் என் ஹாலில் இருக்கிற இந்த ஸ்விட்சு அண்டு டிவிஸ், ஹோம் தேட்டர் எல்லா கூடயும் கனெக்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ என்னோடய வீட்டில் நான் ஹாலில் இருக்க டிவி ஆன் பண்ணணும்னா அங்கே பவர் ஆனில் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் இந்த எம்ஐ ஸ்பீக்கர் வந்து நல்ல ஒரு என்ன சொல்லலாம், இப்போ என்னோடய லிவிங் ரூமில் இருக்க டிவி வந்து அது ஐஆர் ரிமோட் இருக்கிறதுனால அதையும் நான் வந்து அந்த க்ரோமா கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் வந்து என் எம்ஐ ஸ்பீக்கர்கிட்ட போய் லிவிங் ரூம் டிவி,
ஸோ நான் இதை மட்டும் சொன்னால் போதும், என்னோடய லிவிங் ரூமில் இருக்க டிவியும் ஆன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் guys, என் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஸ்மார்ட் டிவைசஸ். ஸோ இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர் சுவிட்ச் வந்து 550 ருபீஸ். எஸ், 550 ருபீஸ் தான் அதோட சுவிட்சோட விலை. அண்ட் இங்கே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சென்சார் வந்து ஒரு 500 ருபீஸ். இந்த கிச்சனில் இருக்கிற இந்த சென்சாரோட விலை ஒரு 500 ருபீஸ். 500-550 அரௌண்ட் அமேசானில் சேல் பண்ணுறேன். அண்ட் இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா, டேகோடு பிரைட் லைட், இந்த சோனாஃப் R3 தான். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ருபீஸ் அரௌண்ட் வரும். அண்ட் இந்த குரோமா டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் அரௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் அதோட விலை. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னோடய வீட்டில் மொத்தம் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு நான் செலவு பண்ணியிருக்க காசு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5000 வச்சுருக்கோம். இது ஒரு 4500 அண்ட் அது ஒரு 1000, 5500. கிச்சனில் இருக்கிற ஒரு சென்சாரோட விலை ஒரு 500 ரூபா, 6000. அங்கே ஒரு 500 ரூபா, 6500 ப்ளஸ் ஒரு 300, 6800 ருபீஸ். இந்த 6800 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணதுனால என் வீட்டில் இருக்க எல்லா டிவைஸஸும் இப்போ வந்து ஆட்டோமேட்டடில் இருக்கும். ஸோ நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா டிவைஸஸையும் எக்ஸப்ட் என் கிச்சனில் இருக்கிற இந்த சென்சார் தவிர எல்லா டிவைஸஸும் நான் எங்கே இருந்தனாலும் ஆப்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நான் இப்போ எதையும் ஆஃப் பண்ணாமல் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா கூட நான் எங்கே இருந்தனாலும் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் எனக்கு ஏசி ஆன் ஆகி சில்லுன்னு இருக்கணும்னு நினச்சாலும் நான் எங்கே இருந்தனாலும் ஒய்ஃபை மூலமாக நான் இதை வந்து இன்டர்நெட் மூலமாக இதை வந்து நான் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா டிவைஸஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். See you on next. Bye.